உலகத்தில் எந்த மூலையில் போய் நீங்கள் பாடினாலும் தமிழ் பேசுகிற ஜனங்கள் இந்த பாடல் மாத்திரம், இந்த பாடலுக்கு லிரிக்ஸ் தேவையில்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை, பாட்டு கடுதாசியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 சரணங்களையும் ஆரம்பித்தோடனே முழு சரணத்தையும் 3 சரணத்தையும் அப்படியே மனப்பாடமாக பாடும். நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், இந்த பாடல் இவ்வளோ பெரிய ராகம்லாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பீட்டு கிடையாது, ரொம்ப மியூசிக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த பாடல் பயங்கர ஆசீர்வாதமாக ஆண்டு உலகம் எங்களும் கொண்டு சென்றார். நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன் இந்த பாடலை குறித்து. இப்போது எனக்கு இந்த பாடலை எழுதியவரை சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் எனக்கு தெரியாது, பாடலை கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை நான் மதுரையில் ஒரு ஆராதனை விழாக்காக நான் அழைக்கப்பட்ட ஆராதனை பெருவிழாக்காக, அப்போது நான் அந்த ஆராதனைக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 2 பேர் இன்றைக்கு, ஒன்று நீங்கள், இன்னொன்று இந்த இப்போ எந்த கண்மலையானவரை பாட்டு எழுதினவர் வராரு பாஸ்டர் அப்படின்னா. இது பல வருஷங்களுக்கு முன்பு தான். அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி இவரை கடைசியாக யார் எழுதுனது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். நான் என்னுடைய நினைப்பில் இந்த பாடல் வந்து டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர்னு ஒரு அமெரிக்க மனிதர், அவர் இந்தியாவில் இருந்தார். அவர் தான் இந்த பாடலில் வந்து ரொம்ப அழகாக பாடும். ஸோ அவர் தான் எழுதினார் நினச்சிட்டு இருந்தேன். சரி அவர் தான் வரப்போகிறார் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன், திடீர்னு அவர் வந்தார். யார் இந்த பாட்டு எழுதுறவர் வரார். அவர் வந்தார்னு சொல்கிறத விட அவர் ஒரு வீல் சேரில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அவருக்கு சின்ன வயதிலேயே போலியோவினால் பாதிக்கப்பட்டு அவரால் நடக்க முடியாது. 4 பேர் இருந்தால் தான் அவர் வர முடியும். ஸ்டேஜ்லேயே அப்படி வீல் சேரோடு வந்தார். அவரை நிறைய பேருக்கு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய பேர் பாஸ்டர் ரீகன் கோமஸ். அவர் தான் எழுதினார் இந்த பாடல். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆராதனை முடிச்சுட்டு நான் பின்னாடி போய் உக்காந்தேன். அடுத்தது அவர் ஆராதனை நடத்த வந்தார். வந்து ஆரம்பித்த உடனே இந்த வரி தான் ஆரம்பித்தார். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதிப்பேன் அப்படின்னு பாடினார் பாருங்களேன். என் இருதயமே உடஞ்சிருச்சு. நான் சொன்னேன் மனசுல, இருதயத்தில் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த நிலைமையில ஒரு மனுஷன் ராஜா செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க முடியும் என்றால் நான் எவ்வளவு அதிகமாக ராஜா செய்த நன்மைகளை. அவரு இந்த பாட்டை பாடி நடுவில் நிறுத்திட்டு சொன்னாரு, நீங்க நிறைய பேர் என்னை பார்த்து பாவப்படுறீங்க, ஐயோ பாவம்னு என்னை பார்த்து நினைக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் அப்படின்ற ஒரு என்ன தெரியுமா சொன்னாரு, என் ராஜா எனக்கு ஒரு குறை வைக்கலையா. எனக்கு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த பாடலுடைய வரிகளுடைய அர்த்தமே எனக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் உங்களுடைய நன்மைகளை நான் எண்ணி துதிக்க போறேன். ஆண்டவர் எத்தனை பேர் துதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வரியை மாத்திரம் பாடும். ராஜா உண்மையா சொல்லு, எண்ணியே துதித்தீர். Everybody come on. ராஜா ராஜா